மிருகாபுரி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மனிதர்களும் இருப்பாங்க, விலங்குகளும் இருக்கும். ஆனால் அந்த விலங்குகள்லாம் மனிதன் மாதிரி 2 காலில் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதுங்களும் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதுங்களும் வேலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஊர். மனுஷங்க விலங்குகள் சேர்ந்தே ஒன்றா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே 2 குடும்பம் இருந்துச்சு. ஒன்று மூ குடும்பம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குதிரை குடும்பம். அந்த மூ குடும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடுகள் இருக்க ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து 4 மாடுகள் இருப்பாங்க, அப்பா அம்மா 2 குழந்தைங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த குடும்பத்தில் 2 பேருமே அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா வந்து படிக்கும் அந்த 2 குழந்தைங்களுமே. ஸோ இப்போ இந்த குடும்பம் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமான குடும்பம். நிறைய பட்ஜெட்டெல்லாம் பிளான் பண்ணி தான் போடுவாங்க, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஞ்சத்தனமாகவோ சிக்கனமாக இருக்கோங்கிற பேரில் சந்தோஷமே இல்லாமல் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. தேவையான அளவு தேவையான விஷயத்தை வாங்கிப்பாங்க, தேவையில்லாத பொருட்களை வாங்குறத அவாய்ட் பண்ணுவாங்க. பக்கத்து குடும்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை குடும்பம். அந்த குதிரை குடும்பத்தில் வந்து அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க, அப்பா வீட்டை பார்த்துக்கிறாரு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து அந்த மாட்டு குடும்பத்தில் அப்பா இருக்கார்ல, அவங்களும் இவங்க குடும்பத்தில் அம்மாவும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று மண்ணா சந்தோஷமாக இவங்களும் இருந்தாலும் கூட இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் பிளானிங், அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறதோ இல்லை கையில் காசு இருக்குன்னா உடனே செலவு பண்ணுறதுங்கிறது ஜாஸ்தி. அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்போம், இல்லை வந்து தேவையான பொருட்களை வாங்கிப்போம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதில் எந்த அளவுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மாட்டு குடும்பத்தில் அவங்க ஒரு டிவி வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க டிவி வாங்கியிருக்காங்க நம்மளும் வாங்குவோம், பக்கத்து வீட்டில் அதை வாங்கியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு வாங்குறது. அவங்க வீட்டில் ஐஃபோன் வாங்கினாங்க, இல்லை வந்து புதுசாக ஒரு இந்த OnePlus வாங்கினாங்க அப்படின்னா நானும் வாங்குவேன் அப்படின்னு வாங்குறதுக்கு இந்த வீட்டில் வந்து ரெடியாக இருப்பாங்க. கார் வாங்கினா கார் வாங்குவாங்க, வீடு வாங்கினா வீடு வாங்குவாங்க. அவங்க வீட்டில் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை பார்த்து அதை விட இன்னும் காஸ்ட்லியாக கூட வாங்கலாம் அப்படின்ட்டு இஎம்ஐயில் வாங்க செய்வாங்க. இப்படி இஎம்ஐ போட்டு 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 கிரெடிட் கார்டை தேய்ச்சி இந்த வீடு முழுக்க ஜாமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் ஒத்தாள் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க. அந்த அம்மாவையுமே ஒரு நாள் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ இப்போ குதிரை குடும்பத்தில் வேலைக்கு போகிறதுக்கு ஆளே இல்லை, ஆனால் ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஒருத்தர் வந்து வேகமாக வந்து உங்கள் வீட்டை ஜப்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஜாமானெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வீடே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல், கையில் பெரிய சேவிங்ஸும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்பம், குதிரை குடும்பம். அப்போ இந்த மாட்டு குடும்பம் அவங்க கஷ்டத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு கூடவே அட்வைஸும் பண்ணுறாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு செலவு பண்ணணும். அதே சமயத்தில் கஞ்சமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் பக்கத்து வீட்டில் பண்ணுறாங்க, எதிர்த்த வீட்டில் பண்ணுறாங்க, மேல் வீட்டில் இருக்குது கீழ் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் ஜாமானை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொன்னதுக்கு பிறகு குதிரை குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி பலரும் நம்ம குடும்பங்கள்லேயும் இருக்காங்க. நம்ம அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள்.